ஆண்மை சோர்வு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சிலாம் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு உணவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான பழம் அத்திப்பழம், ஃபிக். இந்த அத்திப்பழம் அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமாக மாறிடுச்சு. ஆனால் கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பழக்கடைகளிலும் அத்திப்பழம் கிடைக்குது. இது வந்து சீமை அத்தி, நாட்டு அத்தி, காட்டு அத்தி அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. எந்த அத்திப்பழமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எது அங்கே உங்கள் ஊரில் கிடைக்குதோ அந்த அத்திப்பழம் பயன்படுத்துங்க. இந்த அத்திப்பழத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, அத்திப்பழத்தோட உள்பக்கம் முழுமையாக விதைகளால் நிறைந்த ஒரு பழம் அப்படிங்கிறதுனால, பொதுவாக பழம்னால விதை நீக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இது விதையோடு தான் நம்ம சாப்பிடவே முடியும், அந்த மாதிரி ஒரு பழம். இந்த பழத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் ஏ இந்த மாதிரியான பொருட்கள் மற்றும் அது முழுமையாக விதையினால் நிறைஞ்சு இருக்கிறதுன்றனால ஆண்மை சோர்வு இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பழம். டைமிங் கிடைக்கல, நேரம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அணுக்கள் வெளியேறுது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் தினந்தோறும் ஒரு 4 அத்திப்பழத்தை, அது வந்து ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், அல்லது உலர் அத்திப்பழம் ஏற்கனவே ட்ரைடு அத்திப்பழமாக வாங்கிறீங்க அப்படின்னா அதுவும் தினந்தோறும் ஒரு 4 அத்திப்பழத்தை நீங்கள் பாலில் ஊற வைத்தோ அல்லது அப்படியே ஜூஸ் மாதிரி போட்டோ நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாங் டைம் எடுத்துகிட்டு வரும்போது தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது உங்களோட நர்வஸ் வீக்னஸ் வந்து சரியாகி நல்ல ஒரு விகர் அண்ட் செக்ஷுவல் விட்டாலிட்டி கிடைக்கிறதுக்கு, செக்ஷுவல் டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அற்புதமான ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா அத்திப்பழம். எனவே ஜூஸ் போடுறதுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்குற வீடியோவில். இந்த மாதிரி நல்ல தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு ஒரு பால் மற்றும் நாட்டு சர்க்கரை போட்டு ஜூஸாக போடலாம். இது ஜூஸ் போடும் பொழுது நீங்கள் இது கூட பேரிச்சம்பழம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அத்தி மற்றும் பேரிச்சை, உலர் திராட்சை இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் இது ஒரு ஸ்மூதி மாதிரி ஜூஸாக போட்டு உடல் உறவுக்கு முன் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒருவேளை ஆகாரமாகவும் பயன்படுத்தலாம். 2 உணவுக்கு இடைப்பட்ட டைமில் ஒரு இடை உணவாக மாதிரி நீங்கள் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். இது உங்களுடைய செக்ஷுவல் டைமிங் மற்றும் உங்களுடைய எரெக்ஷனோட குவாலிட்டி ஆஃப் செக்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பெண்களும் ரொம்ப அதீதமான மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ராப்பர் மென்சஸ் ஆகலை, ப்ளீடிங் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் தினந்தோறும் 2 அத்திப்பழம் எடுத்துகிட்டு வரதுனால உங்களுடைய மென்சுரல் குவாலிட்டி அண்ட் அதோட மென்சுரல் அந்த சைக்கிள் வந்து நல்ல ரெகுலேட் ஆகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பர் ஃபுட் எது அப்படின்னா அத்திப்பழம். எனவே அத்திப்பழம் அரிதாக பயன்படுத்தாமல் இனிமேல் அடிக்கடி பயன்படுத்துங்க. ரொம்ப காஸ்ட்லியான பழம்லாம் கிடையாது. யூஸ்வலாக நம்ம வாங்குகிற மற்ற பழங்களை போல விலை உள்ள ஒரு பழம் தான். அதே மாதிரி அத்திப்பழம் ரொம்ப சுவையுள்ளதாக இல்லை, கொஞ்சம் நார்மல் சுவையாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து இந்த ஜூஸ் மாதிரி நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக பேலட்டபிள் டேஸ்ட் இருக்கும்.